சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு மாபெரும் வெற்றி. பரபரப்பான ஒரு சர்வேவை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எலெக்ஷன். இந்த சூழ்நிலை தற்பொழுது யாருக்கு சாதகமாக இந்த தேர்தல் அமைய போகுது, அதாவது எந்த கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகுது, அதிமுகவா இல்லை திமுகவா இல்லை நான் தமிழா இல்லை தற்பொழுது அரசியல் களத்துக்குள் புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 ஆண்டு காலங்களாக பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 32 வருஷமும் திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 வருஷமும் ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இந்த தடவை யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அதிமுகவுக்கு அபார வெற்றியானது இருக்குது, மாபெரும் வெற்றி இருக்குது இந்த தடவை. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் நடந்தது அப்படியே உல்ட்டாவாக நடக்க போகுது. அதாவது குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிச்சது, அதிமுக வீழ்த்து அபார வெற்றி பெற்றாங்க. இப்போது திமுக தோல்வி அடைந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சர்வே சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு அதிமுக பக்கம் இருப்பதாகவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40லிருந்து 42 விழுக்காடுகள் அதிமுக வாக்குகளை பெறலாம் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா ஒரு 120 to 145 தொகுதிகள் வரை அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கைப்பற்ற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிமுக வெற்றி பெற வேண்டும் அப்படின்றத உறுதியாக இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி தலைமை மற்றும் பொறுப்பேற்றதுக்கு பிறகு நடந்த அனைத்து விதமான தேர்தலையும் படுந்தோல்வியை மட்டுமே சந்தித்து வர்றாரு. அதனால் இந்த தேர்தல் அவருக்கு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்குறாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா 2026 தேர்தல் காலத்தில் 4 கட்சிகளில் 4 முனை போட்டியில் நீங்கள் யாருக்கு ஆதரவு அளிக்க போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.